பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம். வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை. இசைப்பேன் கேளாய் கணபதி, மனதில் சலனமில்லாமல் மதியில் இருளே தோன்றாமல், மனதில் சலனமில்லாமல் மதியில் இருளே தோன்றாமல், நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும். நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும். கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயே. கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயே. எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. இளைஞர்களிடையே துணிச்சலையும் சுயமரியாதையும் புதுமை சிந்தனைகளையும் விதைத்திட பல்லாண்டுகளாக பல்வேறு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று தாங்கள் நற்பணிகளை செய்து கொண்டிருக்கும் உரத்த சிந்தனை சங்கம் பாரதி உலா பொதுச் செயலாளர் உதயன் ராம் அவர்களையும் அவரது குழுவினரையும் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்புரை வழங்கவிருக்கும் திரைப்பட இயக்குனர் SP முத்துராமன் அவர்களையும் இத்தருணத்தில் வருக வருக என வரவேற்க எமக்கு இவ்வாய்ப்பை அளித்ததற்கு நன்றி கூறுகிறேன்.
நம்மை ஊக்குவித்து உறங்கி கிடக்கும் உள்ளங்களை விழிப்படைய செய்ய நமக்காக பாரதி எழுதிய பாடல் வரிகளை கூறி அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வருக என்று வரவேற்க விரும்புகிறேன். நான் பள்ளி மாணவர்கள் இருந்தபோது குரோம்பேட்டையில் ஒரு பெரியவரை பார்க்க சென்றேன். அந்த பெரியவர் யார் என்றால் பாரதியாருடைய இறுதி தகனம் நடக்கும்போது இருந்த 11 பேர்களில் ஒருவர். அவர் பேர் பரளிசு நெல்லையப்பர். அவர் என்னை பார்த்தவுடன் உனது பெயர் என்னன்னு கேட்டார். சந்திரசேகரன் சொன்னார். உன் பெயரை மாற்றிக்கொள், பிறைசூடி, இன்றிலிருந்து உன் பெயர் பிறைசூடி, நான் சந்திரசேகரன் என்று. பாரதியார் இருந்தால் அப்படித்தான் அழைத்திருப்பார். ஸோ நானும் அவ்வாறே அழைக்கிறேன் என்று என் பெயரை மாற்றினவர் பரளிசு நெல்லையப்பர். உங்களுக்கு எத்தனை பேருக்கு பாரதியார் பாடல்களை படித்திருப்பீர் என்று தெரியவில்லை. ஒரு புத்துணர்ச்சி வேண்டுமென்றால் பாரதியார் பாடல்களை படியுங்கள். பாரதியாருடைய நினைவு இந்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு வருகிறது. அதை நிறுத்தி அவரை கொண்டாடும் விதமாக இவர்கள் செய்யும் இந்த நல்ல காரியத்திற்கு மிகவும் நன்றியுடையவனாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நாட்டின் கலாச்சாரமும் பண்பாடும் முக்கியமான அங்கமாக விளங்குவது பெண்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பு. மற்ற நாடுகளிலெல்லாம் பெண்களை துச்சமாக பார்த்த காலத்திலேயே பாரதத்தின் மகளிரை நாம் போற்றினோம். உதாரணத்திற்கு, பெண்கள் வீட்டிற்குள் முடங்கி கிடப்பவர்கள் அல்ல, தேவைப்பட்டால் வீடு கொண்டு எழுதுவார்கள் என்பதற்கு உதாரணமாக ஜான்சி லட்சுமி பாய், அகல்யாபாய் ஹோல்கர் என்று பல பேரை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவேதானே நம் நாட்டையும் நதியையுமே பெண்ணாக பார்க்கிறோம். இந்த சீரிய சிந்தனையை சிகாகோவில் சென்று சொன்ன சுவாமி விவேகானந்தருக்கு எவ்வளவு வரவேற்பு கிடைத்தது என்பதற்கு நாம் அனைவரும் தெரிந்து கொண்டதுதான். 90 காலத்தில் குருகுல கல்வி எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி மெக்காலே தன்னுடைய நாட்டில் கூறுகிறார். இந்த ஊரில் அனைவரையும் சமமாக பாவித்து சொல்லிக் கொடுக்கிறார்கள், வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று. நம் நாட்டில் நாலந்தா பல்கலைக்கழகம், தக்ஷசிலா பல்கலைக்கழகம் என்று இருந்து வெளிநாட்டவரும் வந்து படித்தனர். பார்சியம் பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். இவ்வாறு 100 கோடி நூல்கள் செய்து 100 தேவவானர்கள் தேரும் உண்மை கொள்ளை இங்கு தேடி வந்த நாளிலும் என்று பாரதி கூறும் அளவிற்கு நம் நாடு அறிவு களஞ்சியமாக விளங்கியுள்ளது. போர் என்று வந்துவிட்டால் நோக்கும் பொழுது தாயாக நோக்கி, தாக்கும் பொழுது தீயாக தாக்கினவர் நம்முடைய பாரதம். உலக நாடுகளோடான உறவை பார்க்கும் பொழுது எப்பொழுதெல்லாம் நாம் அனைவரும் சேர்ந்து இருக்க வேண்டுமோ, வசுதெய்வ குடும்பகம் என்ற கூற்றை அனைவருக்கும் சொல்லிக் கொடுத்து கொரோனா காலத்திலேயே நாம் அதை பார்த்தோம். உலக மக்கள் அனைவரையும் ஒன்றாக சமமாக பாவித்து அனைவருக்கும் உதவி செய்தது நம்முடைய பாரதம். இப்படி கல்வி கேள்விகளிலிருந்து ஆரம்பித்து பொருளாதாரம் வரை, பெண்ணேற்றிலிருந்து ஆரம்பித்து சமத்துவம் வரை உலகத்துக்கே முன்னோடியாக விளங்குவது நம்முடைய பாரத நாடே. பெண் என்றால் அன்பின் உருவம், தியாகத்தின் சின்னம், அறிவின் ஒளி. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்லப்படும் வரிசையில் தாயின் இடம் முதன்மையானது. தாயின் கருவறை தான் உலகின் முதல் பள்ளிக்கூடம். அங்கேதான் குழந்தை அன்பையும் ஒழுக்கத்தையும் அறிவின் விதையையும் முதலில் கற்றுக்கொள்கிறது. நம் தேசத்தின் பெண்கள் அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்துள்ளனர். அரசியலில் இந்திரா காந்தி, ஜெயலலிதா போன்றோர் நம் நாட்டை வழிநடத்தினர். விளையாட்டில் PV சிந்து, மேரி கோம், சாய்னா நேவால் உலக மேடையில் இந்தியாவின் பெயரை உயர்த்தினர். அறிவியல் துறையில் கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் பறந்து சாதனை படைத்தனர். தமிழ் வரலாற்றில் வீரமங்கை வேலுநாச்சியார் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடிய முதல் ராணி. உயர்ந்த அறிவும் வீரமும் கொண்டு நம் தேசத்தின் பெருமையை உயர்த்தினார். மீனாட்சி அம்மன் மதுரையின் காவல் தெய்வம். அறிவும் அழகும் வீரமும் ஒன்றாக இணைந்த உருவம். ஔவையார் அறிவின் மொழி, தமிழ் இலக்கியத்தின் தாய்மொழி. இன்று பெண்கள் மருத்துவர், பொறியாளர், விஞ்ஞானி, தொழிலதிபர், ஆசிரியர் என அனைத்து துறைகளிலும் அறிவால் சிறந்து விளங்குகின்றனர். அறிவில்லா நகரமில்லை என்று ஔவையார் சொல்லுக்கேற்ப அறிவில்லாமல் வாழ்வு இல்லை. அந்த அறிவை பெண்ணுக்கு வைத்தான் என்பதே நம் பெருமை. வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை கற்றுக் கொடுக்க புத்தகங்கள் உதவலாம். ஆனால் மனிதனாக வாழ கற்றுக்
கற்றுக் கொடுப்பது அன்பு மட்டுமே ஆகும். அறத்துப்பாலில் அன்புடைமை என்ற அதிகாரத்தில் அன்பின் வழியது உயர்நிலை அத்திலாக்கு என்பதோல் போர்த்த உடம்பு என்று வள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார். மனிதனை மனிதனோடு இணைப்பது மொழி அல்ல, மதம் அல்ல, உறவு மட்டும் கூட அல்ல, அது அன்புதான். அன்பு இருந்தால் வீட்டில் அமைதி இருக்கும், பள்ளியில் நட்பு மலரும், சமூகத்தில் ஒற்றுமை உருவாகும். இன்று நாம் வாழும் காலத்தில் அறிவு வளர்ந்திருக்கிறது, தொழில்நுட்பம் முன்னேறி கொண்டிருக்கிறது. ஆனால் நடுவில் மனித உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வறண்டு போய் கொண்டிருக்கிறது. அன்பு இல்லாத இடத்தில் சந்தேகம் உருவாகும், கோபம் பெருகும், பகை வளரும். ஆனால் அன்பு இருந்தால் சிறிய வார்த்தை கூட மருந்தாக இருக்கும், கடினமான மனம் கூட மென்மையாகும். தவம் என்பது காட்டில் இருப்பது அல்ல, தவம் என்பது நமது சமுதாயத்தில் உள்ள மனிதர்களை நம்பி அன்புடன் வாழ்வதுதான். எனவே அன்பே சிறந்த தவம் என்று கூறி நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். பாரதி என்ற மகாகவி பற்றி ஏன் நாங்கள் நினைக்கின்றோம் என்று சொன்னால், அவர் நான்முகம் கொண்டவர், சாதாரண கவிஞர் அல்ல. ஒரு பக்கம் சமுதாயம், ஒரு பக்கம் நாட்டுப்பற்று, தேசியம், ஒரு பக்கம் மொழிப்பற்று, எல்லாவற்றுக்கும் மேலாக இறைப்பற்று. காக்கை சிறையினிலே நந்தலாலா என்றன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா, தீக்குள் விரலை விட்டால் நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் கெட்டுதடா நந்தலாலா. இந்த வரியை நினைக்கும் போது நான் கண்ணீர் விட்டு விடுவேன். நெருப்புல கையை விடுறேன், அப்ப நீ தாண்டா எனக்கு தெரியல, அங்க அக்னி பகவானை தான் நான் பார்க்கிறேன்னு சொல்லும்போது இதை விட ஒரு கவிதையை பார்க்க முடியுமா? நாங்கள் பாரதியின் விதையை உங்கள் மனத்திலே நாங்கள் வந்து அளிக்கின்றோம். அது கண்டிப்பாக ஒரு செடியாக மலரும் என்பதிலே எங்களுக்கு எந்த ஐயமும் இல்லை. உங்கள் பள்ளியில் வந்தது நாங்கள் செய்த ஒரு புண்ணியம். உங்களுக்கு அனைவருக்கும் பாட்டுக்கள். பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை.